ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம்முடைய குரு பரம்பரையை தினமுமே வணங்க வேண்டும். எழுத்தறிவித்தவன் இறைவன் கூறுகிறோம். சிறுபிராயம் முதலே கல்வி கற்றுக் கொடுத்தவர்கள், நமக்கு பக்தி என்னது என்று கற்றுக் கொடுத்தவர்கள், ஞானத்தை வளர்த்து பெருமானிடத்தில் பிரேமத்தை ஏற்படுத்தியவர்கள், இவர்களே நம்முடைய குருக்கள், ஆச்சாரியர்கள். அவர்களை வணங்கினோமானால் அவர்களுடைய இன்னருளால் மேலும் மேலும் பகவானிடத்தில் நமக்கு பக்தி வளர்கிறது. ஆச்சாரியர்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் கருத்தை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார்கள். ஆங்காங்கிருக்கும் பெருமானுடைய சன்னிதானம், அங்கு செல்ல வேணும், பகவானை வணங்க வேண்டும், அவன் அருள் பெற வேண்டும். ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் 108. அவை அல்லாமல் எத்தனையோ ரிஷிகள் அவர்களுடைய பிரார்த்தனைக்கிணங்க பெருமான் கோயில் கொண்டிருப்பது ஆயிரக்கணக்கான புண்ணிய பூமிகள். ரிஷிகள் காலத்ததாக கூட இல்லாமல் நம் காலத்தில் 10 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளுக்கு முன்னோ எத்தனையோ கோயில்கள் எழுந்துருள பண்ணப்பட்டுள்ளன. எவ்விடத்தில் பெருமான் இருந்தாலும் அது பழைய திருக்கோயிலானாலும் ஒரு தனிச்சிறப்பு, புது கோயிலானாலும் வேறு மாதிரியான சிறப்பு. குடி குஞ்சேஷு ரங்கேஸ்வர என்று பராசர பட்டர் சாதிக்கிறார். எங்கெங்கோ தோட்டத்திலும் துறவுகளிலும் ஆற்றங்கரையிலும் மலைக்கட்டு பிரதேசத்திலும் உயர்ந்த மலைகளுக்கு மேலேயும் பகவான் கோயில் கொண்டிருக்கிறார். இன்னையிடம் இணையிடம் என்கிற வேறுபாடு பார்க்காமல் இத்தனை இடத்தில் எளிமையோடு இருக்கிறாயே, இந்த எளிமையே சீலம் எனும் குணம். அந்த சீல குணத்தை நினைக்கும் தோறும் உருகுகிறேன், விம்முகிறேன் என்று பட்டர் சாதிக்கிறார். நாமும் நம்மால் இயன்றவரை ஆங்காங்கிருக்கும் ராமர் கோயிலுக்கு சென்று பெருமானை வணங்கி வருகிறோம். ராமாயணத்தை அனுபவிப்பது ஓர் புறம். ஆனால் அந்த ராமாயணத்தால் சொல்லப்படும் ராமனை என்றோ அயோத்தியில் இருந்தவன், எங்கோ அயோத்தியில் இருந்தவன் அப்படி மட்டும் தரிசித்துக் கொள்ளாமல் இன்று அயோத்தியில் இருக்கிறார், தரிசிக்கலாம். ஆனால் பல பல 1000 மைல்கள் தள்ளி இருக்கிறார். நாம் இருக்கும் இடம் ஏழை எளியவர்களான நமக்கருகில் ராமன் வந்தால் நாம் ஆனந்தமாக சேவித்துக் கொள்ளுவோம். அப்படி பார்க்கில் அந்தந்த புறநகர் பகுதியிலும் அந்தந்த நகரம் ஏதேதுண்டோ ஆங்காங்கு பெருமான் எழுந்தொழி இருக்கிறார். அதை போல் பல ராமர் கோயில்களை சேவித்துக் கொண்டு இன்று நாம் சென்னைக்கு அருகிலேயே காரனோடை, அதிலிருந்து சுமார் 6-7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எருமைவெட்டி பாளையம், அங்கிருக்கும் கோதண்டராம சுவாமி கோயில், குஷஸ்தலி என்னும் ஆற்றங்கரையில் இருக்கும் கோயில். ரொம்ப பழங்காலத்து கோவில், சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில். இக்கோயிலின் சுற்றுப்புறமே பேரெழில் வாய்ந்ததாக உள்ளது. நாம் ராமாயணத்தின்படியும் தற்போது சித்திரகூடத்துக்குள் ராமனை பின்தொடர்ந்து நுழையப் போகிறோம். அங்கும் சிறுமலை, சுற்றி அழகான வனம், வனாந்தரம், தோட்டம், காடுகள், அதத்தனை இவ்விடத்திலும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். எங்கும் நெற்கதிர்கள் வாங்கி பச்சை பசேல் என்ற பூமி. மந்தாகினி நதிக்கரையில் இருக்கும் சித்திரகூடம் இதோ இங்கே குஷஸ்தலி ஆற்றங்கரையில் இருக்கும் இந்த க்ஷேத்திரம். க்ஷேத்திரத்தை அடைகிறோம். சில படிக்கட்டுகள், 54 படிக்கட்டுகள் ஏறினால் ராமனுடைய ஆஸ்தானம் வருகிறது.
படிக்கட்டு ஏறுவதே அழகான ஒரு அனுபவம். சுற்றுமுற்றும் இருக்கும் கொடிகள், ஆங்காங்கு தொங்கும் பூங்கொத்துகள், தேன் அடைகள், மேலிருந்து வளைந்து கொடுக்கும் பூக்கள் என்று பலவற்றையும் தரிசித்துக் கொண்டு ஏறுகிறோம். வழியில் ஸ்தல விருட்சம், பலவிடங்களில் ஆலமரம், இதோ இங்கே அரசமரம், சுற்றி இருக்கும் மா, பலா, தென்னை, கமுகு, பாளை முதலான எத்தனையோ மர வகைகள். அதில் ஓரொரு சில மரங்களை நாம் சேவித்துக் கொண்டு அடிவாரத்தில் ஏறுவதற்கு முன்பாகவே ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருக்கிறார். மிக பழம வாய்ந்த ஆஞ்சநேயர், செவந்த திருமேனியோடே, கூப்பிய திருக்கரங்களோடே, எப்போதும் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் திருவாயோடே ஹனுமானுடைய சேவை. பக்தர்களுக்கு ஓர் ஆசை, ராமநாமத்தை எழுதி எழுதி அதை காகிதத்தில் எழுதி அதையே மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்து விடுகிறார்கள். இது அவர்கள் ஆசையால் செய்வது. வடைமாலை சார்த்தி சேவித்திருக்கிறோம். ஆனால் இங்கோ ஆஞ்சநேயர் ராமநாமத்தையே எழுதி அந்த காகிதத்தையே சுருட்டி அதையே மாலையாக சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். வெற்றிலை மாலை சேவித்திருக்கிறோம், வடை மாலை சேவித்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்த விட ஆஞ்சநேயருக்கு பிடித்தது ராமநாம மாலை. ஆனால் முடிந்தவரை நாம் காகித மாலையை பழங்காலத்து விக்கிரகங்களுக்கு சமர்ப்பிப்பதை தவிர்க்க வேண்டும். அதற்கு புஷ்பங்களால் சமர்ப்பிக்கலாம், வெற்றிலை சமர்ப்பிக்கிறோம், துளசி மாலை, சாலக்கிராம மாலை, இவை அனைத்துமே கூடும். ஆனால் இவ்விடத்தில் ராமநாமமாக இருக்கிறபடியால் ஆஞ்சநேயர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் போல் ஆஞ்சநேயரை வணங்கி மலையடிவாரத்தில் விழுந்து ராமச்சந்திரனை சேவித்துவிட்டு மலையை ஏறப்போகிறோம். சில படிக்கட்டுகள் தான், 54 படிக்கட்டுகள். யாதவர்கள் துவாரகையில் 54 கோடி பேர் இருந்தார்களாம். அதனால் துவாரகையில் பட்டொளி வீசி பறக்கும் கொடி, அந்த கொடியின் நீளமும் 54 கஜ தூரம்தான் நீளம். இங்கே படிக்கட்டுகளும் 54 படிக்கட்டுகள். ஏறி ராமர் சன்னிதானத்தை அடைய போகிறோம். அதற்கு முன்னால் யமுனை ஆற்றை கடந்து சித்திரகூடத்தை அடைய வேண்டும். தற்போது நாம் அயோத்தியா காண்டத்தில் 54வது சர்க்கத்தின் இறுதியில் உள்ளோம். தஸ்ய பிரயாகே ராமஸ்ய தம் மஹர்ஷிம் உபேயுஷா பிரபன்னார் அஜனீ புண்ணியா சித்ராஹா கதயதः கதாஹ பரத்வாஜாஸ்ரமே ரம்யே தாம்பிராத்ரிம் அவத்சத் சுகம் பிரபாதாயாந்து சர்வவ்யாம் பரத்வாஜம் உபாகமது. பரத்வாஜ முனிவரின் ஆசைப்படி ராமன் ஓர் இரவு முழுவதும் அவர்களுடைய பர்ணசாலையில் தங்கினான். விடிந்தது. அனுஷ்டானத்தை முடித்து கொண்டு அவர்களிடத்தில் விடை பெற்று ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் புறப்படுகிறார்கள். பரத்வாஜர் வழி கூறுகிறார். தத பிரச்சக்கிரமே பக்தும் வச்சனஞ்ச மகாமுனிகி பரத்வாஜோ மகாதேஜாக ராமம் சத்ய பராக்கிரமம். 55வது சர்க்கத்தில் உள்ளோம். கங்கா யமுனையோகோ சந்தி மாதாய மனுஜர்ஷப. ஹே மனிதருள் மாணிக்கமான ராமா, கங்கை யமுனை இரண்டும் கூடுமிடத்தை அடைவாய். அதுதானே பிரயாகுன்னு பார்த்து வரும். இந்த ரெண்டும் கூடுமிடத்தை அடைவாய். காலிந்தீம் அனுகச்சேதாம் நதீம் பశ్చాన్முகாஸ்ருதாம். காலிந்தி அதாவது யமுனை, யமுனை நதி ஓடி வருகிறாள். நீயோ பிரயாகையில் உள்ளாய். பிரயாகிலிருந்து யமுனை ஆற்றங்கரையோரமாக செல். ஆறு கிழக்கு நோக்கி ஓடி வருகிறது. ஆனால் நீ மேற்கு நோக்கி போக வேண்டும். அது பூர்வ திசையை நோக்கி ஓடி வருகிறது. நீ பশ্চিம திசையை நோக்கி போ. பூரப் பశ్চিம் என ரெண்டு சொல்றோம், கிழக்கும் மேற்கும். நதி கிழக்கு நோக்கி ஓடுகிறது. நீ நதியை எதிர்த்து அதன் கரையிலேயே மேற்கு நோக்கி செல்வாய். அதாசாத்யது காலிந்தீம் பிரதிஸ்ரோத சமாகதாம் தஸ்யாஸ்தீர்த்தம் பிரச்சரிதம் பிரகாமம் பிரேக்ஷ ராகவ. அவ்விடத்தில் சியாமம் என்ற அழகான சில மரக்கூட்டங்கள் வரும். சீதை அந்த இடத்தை வணங்கி கொள்ளட்டும் என பல சித்த புருஷர்கள் அங்கிருந்து தவம் புரிந்திருக்கிறார்கள். பரீதம் பகுவிர் விருக்ஷைஹி சியாமம் சுத்தோபசேவிதம் தஸ்மின் சீதாஞ்சலிம் கிருத்வா பிரயுஞ்சீத அசிஷாம் கிரியாம் குரோஷமாத்திரம் ததோகத்வா. அங்கிருந்து ஒரு குரோஷ தூரம் நடப்பீர், சுமார் 2 மைல் தூரம். நீலம் பிரேக்ஷ கானனம், கருப்பு காடு வரும். சல்லகி வதரி மிஷம் ராமம் வன்னேச்ச யாமுனைஹி சபந்தாஸ் சித்திரகூட்டஸ்ய
கதஸ்ய வகுஷோமயா. அந்த வழியில் புரச மரம், இலந்த மரம், மூங்கில் ஆகிய மூன்றும் வரிசையாக வரும். இந்த மூன்று மரங்களும் இருக்கக்கூடிய பாதைதான் சித்திரகூடத்துக்கு அழைத்து போகும் பாதை. ராமா, இந்த பாதைதான் இருப்பதில் எளிதான பாதை. நான் பலமுறை சித்திரகூடத்தை இந்த பாதையின் மூலம் அடைந்திருக்கிறேன். கிருத புண்ணியாஸ்ம பத்ரந்தே முனிர் யன்னோபு கன்பதே தௌகாஷ்ட சங்காடமதோ சக்ருது சுமஹாப்ளவம் சுஷ்கைர் வன்னே சமாகீர்ணம் உஷீரைச்ச சமாவிருத்தம். அவர் வழிகாட்டியபடிக்கு ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் யமுனையாறு கரையோரமாக நடந்து வந்தார்கள். அவர்கள் சொன்ன சியாமத்தை கண்டார்கள். பிற்பாடு இக்கரையிலிருந்து அக்கறை தாண்ட வேண்டும். யமுனை ஆற்றங்கரையை தாண்டித்தான் தெற்கு புறம் அடைய வேண்டும். ஏற்கனவே கங்கை ஆற்றின் வடகரையிலிருந்து குகம் தாண்டுவிக்க தென்கரையை அடைந்தார்கள். அதன் மூலம் கிழக்கு நோக்கி வந்து பிரயாகை அடைந்தார்கள். பிரயாகில் யமுனை ஆற்றின் வடகரையோரமாக நடந்து எந்த இடத்தில் தாண்ட முடியுமோ அங்கு நின்று தெப்பத்தை ஏற்படுத்தி பல மூங்கில்களையும் பல கட்டங்களையும் சேர்த்து மிதவை ஒரு தெப்பத்தை பண்ணி அதில் மூவரும் ஏறி அமர்ந்து கரையை கடக்கிறார்கள். இன்னைக்கும் யமுனை ஆற்றை ராமன் எங்கு கடந்தான்கிறதை பிரத்யக்ஷமா நீங்க சேவிச்சுக்கலாம். அந்த இடம் அவ்வளவு அழகான இடம். ததா வைத்த சாகாச்ச ஜம்பு சாகாச்ச வீரியவான். பெரம்பு, நாவல் ஆகிய மரங்களை உடைத்து லக்ஷ்மணன் அழகான மிதவை ஏற்படுத்துகிறார். சகார லக்ஷ்மண சித்வா சீதாயாக சுகமாசனம். அதில் சீதை சாய்ந்து போய் விழாமல் இருப்பதற்காக அழகான ஒரு ஆசனத்தையும் ஏற்படுத்தினார் லக்ஷ்மணன். தத்ர ஸ்ரீயமிவாச்சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம் ஈஷத்ஸ லஜ்ஜமானாம் தாம் அத்யாரோபயத பலவம். ராமன் கை கொடுத்து சீதையை படகில் ஏற்றி அமர்த்துகிறார். அது படகல்ல. ஆகவே காலை வைப்பதற்கு சீதை சற்றே பயப்பட்டார். நம்மால் சடக்கென்று இவர்களை போல ஏற முடியவில்லையே என்று நாணத்தால் வெட்கப்பட்டு முகம் சிவந்தாள். பார்ஸ்வே தத்ர வைதேஹ்யா வசனே பூஷணானிச்ச பிளவே கடினகாஜஞ்ச ராமச்சக்கரே சமாஹிதா. அப்படியும் இப்படியும் மிதவை ஆடாதபடிக்கு ராமன் பிடித்து கொண்டு சீதையை கைப்பற்றி ஏற்றி அமர்த்தினான். காலிந்தி மத்தியமாயாதா சீதாத்வேவான மந்தத ஸ்வஸ்தி தேவி தராமித்வாம் பாரையன்மே பதிவிரதாம். சீதை ஆற்றின் நடுவில் வரும்போது வடக்கு நோக்கி கைகூப்பி யமுனையை வேண்டிக் கொள்கிறாள். ஏற்கனவே கங்காதேவியிடத்தில் பிரார்த்தித்து விட்டுத்தான் தெற்கு நோக்கி வந்திருக்கிறாள். தற்போது யமுனையிடத்தை பிரார்த்திக்கிறாள். நீரே நம் ஊரை காக்க வேண்டும். என் கணவனோடும் மைத்துனரோடும் ஜாக்கிரதையாக ஏன் திரும்பி வர வேண்டும். அதுவரை இங்கிருக்கும் மலைகள், ஓடும் நதிகள், வளர்ந்திருக்கும் மரங்கள், ஆங்காங்கிருக்கும் மிருகங்கள் அனைத்தும் அனைவரையும் காக்கட்டும். ததப் பிளவேனாம் சுமதீம் சீக்கிரகாம் ஊர்மி மாலினீம் தீரஜைத் பகுபிர் விருக்ஷைஹி சந்தேரு யமுனாம் நதீம் ஷியாமம் ன்யக்ரோதம் ஆசேதுஹு சீதம் ஹதில சந்தனம் நமஸ்தேஸ்து மகாவிருக்ஷ பாரையேன்யே பதிவிரதம். அப்போது பரத்வாஜர் சொன்ன மரங்களெல்லாம் வந்தன. சித்த புருஷர்கள் வணங்கின மரங்களானபடியால் அவை அத்தனையும் சீதை வணங்கி கொண்டாள். அவலோக்கிய ததசீதாம் ஆயாச்சந்தீம் அனிந்திதாம் தைதாஞ்ச விதேயாஞ்ச ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். ராமன் இலக்குவனை பார்த்து, இதோ மெதவை கரை தட்டுகிறது, இறங்குவோம். இனி ஜாகிரதையாக காட்டில் நடக்க வேண்டும். சீதா மாதாய கச்சத்வம் அக்ரதோ பரதாக்ரஜா. பரதனுக்கு பின்பிறந்தவனே பரதானுஜா. நீர் பிருஷ்டதோகா அனுகமிஷ்யாமி சாயுதோ த்விபதாம்பர. நீயும் சீதையும் முன்னே நடங்கள். உங்களுக்கு இன்னும் காடு பழக்கம் கிடையாது. நான் பார்த்து ஜாகிரதையாக உங்களை அழைத்து வருகிறேன் என்று ராமன் அவர்களை முன்னே அனுப்பி கையில் வில் பிடித்து கொண்டு பின்னே வருகிறார். क्रोशमात्रं ततो गत्वा भ्रातरौ रामलक्ष्मणौ बहून् मेध्यान् मृगान् हत्वा चेरतुः यमुनावने विहृत्यते बर्हिणपूर्ण पूगनादिते शुभे वने वारण वानरायुते समं नदीव प्रमुवेत्य सत्वरं निवासं आजग्मुर् अनीद दर्शनाः. ஆங்காங்கு யானைகள் ஓட, புலிகளெல்லாம் உரும, சிங்கம் கர்ஜிக்க, வானர கூட்டங்கள் இங்குமங்கும் தாவி விளையாட, அழகான வனத்தில் சித்திரகூடத்தை நோக்கி ராமன் முன்னேறுகிறார். அங்கிருப்பதே ஆனந்தம். வாழச் செல்வோம்.